அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, உலகத்தில் 200 கோடி முஸ்லீம்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? உலகத்தில் 53 முஸ்லீம் நாடுகள் இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் முழு உலகத்திலும் 1,80,00,000 பேர் தான் முழு உலகத்திலும் வாழ்கிறாங்க. அதில் அரைவாசி பேர் இஸ்ரேலில் வாழ்கிறாங்க. இன்னும் காவாசி பேர்கள் ஈரானில் உள்ள அஸ்பஹான் செல்லக்கூடிய ஊரில் வாழ்கிறாங்க. இந்த அஸ்பஹானில் இதுவரைக்கும் இஸ்லாம் நுழையல்ல. அந்த அஸ்பஹானில் உள்ள 70,000 பேர்கள் தான் தெஜ்ஜால் வந்த பின்னால், தெஜ்ஜாலுக்கு பின்னால் முஸ்லீம்களை கொலை செய்ய வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பலஸ்தீன் நாடு சின்னோரு நாடு. இதை சுற்றி வரக்கூடிய எல்லாமே முஸ்லீம் நாடுகள். மேலே துருக்கி, இங்கே ஈஜிப்து, இங்கே ஜோர்தான், லெபனான், அங்கே சிரியா, அங்கே ஈராக், ஈரான், அப்படியே கீழே சவுதி, யமன், ஓமான், கட்டார், குவைட், பஹ்ரைன், இந்த பகுதி பார்த்தா அல்ஜீரியா, எல்லாம் மாலி, எல்லாமே முஸ்லீம் நாடுகள். கிட்டத்தட்ட 50 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. எவ்வளோ ஆயுத வளங்கள், எவ்வளோ எண்ணெய் வளங்கள், எவ்வளோ பணங்கள் எல்லாம் கொடுத்திக்கிறான். உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்த நாடு கட்டார். இவ்வளோ எல்லாம் கொடுத்தும் அக்ஸா பள்ளி யாருக்கிட்ட இருக்குது? யூதர்களோட கையில் இருக்குது. இப்போ சவுதி எடுத்துக்கொண்டா யமனோட கோபம், கட்டாரோட கோபம், ஈரானோட கோபம், அதில் ஜோர்தான், எல்லா நாடுகளோடையும் கோபம். எந்த அளவுக்குண்டா இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு எவ்வளோ அடிக்கிறானுங்கள். இந்த பலஸ்தீன் மக்கள் ஓடுறாங்க, சாப்பாடு இல்லாமல், உறவுகள் இல்லாமல், குடும்பங்கள் இல்லாமல் ஓடுறாங்க. ஆனால் இந்த ஜோர்தான் அவங்களோட எல்லை கேட்ட மூடினாங்க. அதே போல் எங்களை ஈஜிப்த் அவங்களோட எல்லை கேட்ட மூடினாங்க. ஏன்? முஸ்லீம்கள் வரக்கூடாது, முஸ்லீம்களுக்கு ஹெல்ப் இல்லை, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அன்பாந்தவர்கள், ஆனால் இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கும் பொழுது அவங்களோட கேட்டை திறந்துட்டானுங்கள். ஏன்? யூதர்களை காப்பாற்று. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், பசித்த நாய்கள் எப்படி சாப்பாட்டுக்கு பாயுமோ இதே போன்று முஸ்லீம்களை கொலை செய்ய அந்நியர்கள் பாய்வார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த டைமில் நாங்கள் அதிகமானவர்கள் இப்போமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருப்பீங்க, யாரும் யாரையும் பொருட்படுத்த மாட்டீங்க. ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி அவங்கள மட்டும் பாதுகாப்பாங்களோ அதே போல் யாரையும் பொருட்படுத்த மாட்டாங்க. உங்களோட உள்ளத்தில் ஒரு வகுன், ஒரு நோய் குடிக்கொள்ளும், வகுன் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய். சொன்னாங்க, உலக ஆசை, மௌத்தை வெறுப்பீங்க. இப்போ அதே போல் தான் அன்பாந்தவர்களே, இப்போ இஸ்ரேலுக்கு ஈரான் அடிக்குது. அரபு நாடுகள் யூதர்களுக்கு பின்னால் தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த இஸ்ரேல் நாடே உலகத்தில் இருக்காது. எங்களோட பலஸ்தீன் மக்கள் இடம் கொடுத்தாங்க. இப்போ 92% பலஸ்தீன் நாட்டை பிடிச்சி இஸ்ரேல் என்று பேரை மாற்றியாச்சு. இப்போ புதிய மெப்படுத்த பார்த்தா விளங்கும், பலஸ்தீன பேரே இல்லை. அன்பாந்தவர்கள், இதே போலத்தான் காபத்துல்லாவும் உடைக்கப்படும். யமன் நாட்டிலிருந்து ஒரு காற்று வரும். இந்த காற்று வந்து முஃமினான மக்களுடைய கக்கத்தின் கெக்கப்பிரமாகப்படும். பட்டதும் எல்லா முஃமின்களும் மௌத்தாகி விடுவாங்க, மரணமடைந்து விடுவாங்க. அப்போ யார் மீதம்? முனாஃபிக்குகளும் பேரளவில் முஸ்லீம்களும் தைப்பாங்க. இந்த டைமில் ஜுஸ்ஸுவைக்கத்தைன் எத்தியோப்பியிலிருந்து ஒரு கால் மெலிஞ்ச மன்னன் வந்து தனியாக காபத்துல்லா உடைப்பான். யாரும் தடுக்க மாட்டான். ஒத்தட உள்ளத்தில் ஈமான் இருக்காது. அப்போ அன்பாந்தவர்களை, பெரிய யானைப்படை வந்தே அல்லாஹ் சின்ன குருவியை கொண்டு காப்பாற்றினான். ஆனால் தனியாக காபத்துல்லா உடைக்கப்படும். முஸ்லீம்கள் வேடிக்கையை பார்ப்பாங்க. இப்போ கூட என்ன, அக்ஸா பள்ளி யார்கிட்ட இருக்குது? யூதர்களோட கையில் இருக்குது. முஸ்லீம்கள் வேடிக்கையை பார்க்குறாங்க. அன்பாந்தவர்களை, முஸ்லீம்களுக்கு வெற்றி இல்லை. எது வரையில்? நீங்கள் ஒற்றுமையாகும் வரையில் அவங்களுக்கு வெற்றி கிடையாது. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ ஈரான் எவ்வளோ தான் இஸ்ரேல் அடித்தாலும் ஈரானுக்கு வெற்றி இல்லை. ஈரானுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் எப்போ தெரியுமா? இஸ்ரேல் நாடு துருக்கியை பிடிக்கும், ஈஜிப்தை பிடிக்கும், சிரியாவில் அமாக் தாபாக் 2 ஊர்களையும் பிடிக்கும். அதற்கு பின்னால் ஈரானுக்கு ஒரு வெற்றி இருக்குது.
அதுக்கு பின்னால் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து பல ஏரியாக்களை கைப்பற்றுவாங்க. அதுக்கு பின்னால் தஜ்ஜால் வந்த பின்னால் அவங்களோட சொந்த ஊரான சிரியாவின் பக்கம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. அதுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. அதுக்கு பின்னால் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் வருவாங்க. அப்போ பெரிய சம்பவம் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இவைகளை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இன்னும் விஷயங்களை போடுவேன்.